அப்போ இந்த ஜென்சி எழுச்சினா என்ன? இன்றைக்கு பல்வேறு உலக நாடுகளில் சமூக பொருளாதார அரசியல் நிலைமைகளை முன்வச்சு வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் ஊழல் இதில் முன்வச்சு அவர்கள் இளைஞர்கள் முன்னுக்கு வராங்க. அந்த தலைமுறையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தைய தலைமுறைகளை விட சமூக ஊடகங்கள் மூலம்தான் இவர்கள் வேகமாக தங்களை ஒருங்கிணைத்துக் கொள்கிறார்கள். ஃபேஸ்புக் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமா மற்றும் பல்வேறு ஆப்புகள் மூலமாக இது மூலமாக தான் இவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள், யூடியூப் மூலமாக. எனவே இதுதான் இவர்களுக்கு இந்த சமூக ஊடகங்கள் தான் இவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக இருந்தது. இதுதான் அரேபிய பிங்க் ரெவல்யூஷன்லேயும் இருந்தது. அதே மாதிரி அமெரிக்காவிலையும் நடந்தக்கூடிய அந்த எழுச்சியிலையும் அந்த ஏழை மக்களுடைய எழுச்சியிலையும் இருந்ததுங்கிறத நம்ம வால் ஸ்ட்ரீட்டு ஒரு எழுச்சி நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு இலங்கையில் நடந்தது, நேபாளத்தில் நடந்தது, இன்றைக்கு வட இந்தியாவில் நடந்திருக்கு. அப்போ இவர்கள் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிறதாக இருந்தால் அதான் நம்ம பேச போகிறோம். முதன்முறையாக இவர்கள் எல்லோரும் வாக்களித்தவர்கள், முதன்முறையாக வாக்களித்தவர்கள். பழைய வகை அரசியல் மீதான ஒரு சோர்வு இவர்களுக்கு தட்டிவிட்டது. என்னையா ஒரே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அண்ணா திமுக திமுகங்கிற மாதிரி ஒரே மாதிரி கரை வெட்டி கட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஒரே மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய வகையான எல்லா அரசியல் என்ன நீங்கள் வச்சுக்கிடுங்க அது எல்லாத்துலேயும் இவர்களுக்கு ஒரு சோர்வு தட்டி விட்டது. மாற்றத்திற்கான விருப்பம், இது தவிர ஒரு புதுசாக நமக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவர்களுக்கு. என்னதான் நீங்கள் நல்ல செஞ்சுருந்தா கூட, தினசரி நல்ல சட்டை போட்டால் கூட வேற ஒரு சாதாரண ஒரு கதர் சட்டை வேணும் அப்படின்னு சொல்கிறது போல இது ஒரு மாற்றத்திற்கான விருப்பம்.